பசங்க என்னோட பையன் ஆற்றலையில படிச்சுட்டு இருக்கான். அவன் ப்ரீமோன் படிக்கிறான். அவனோட அப்சர்வேஷன் கிளாஸ்க்காக எனக்கு வர சொல்லியிருக்காங்க. வந்து நான் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நான் ஆக்சுவலா அவன் வீட்ல இருக்கிறத விட இன்னும் அதிகமா இங்க ஹாப்பியா இருக்கிறான் அவன் கிளாஸ்ல. டீச்சர்ஸும் அதே மாதிரி பசங்களுக்கு வீட்ல எப்படி பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னா ரொம்ப ஹாப்பியா வந்து பசங்களை கண்டிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்ல. ரொம்ப கியூட்டா அழகா படிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு. அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரூம்ல ஒரு பொருளையும் காமிச்சு அதுக்கான அப்சர்வேஷன் பண்றாங்க. பசங்க ஈஸியா படிக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க அவங்க ரொம்ப ஹாப்பியா. அது மட்டும் இல்லாம நிறைய கல்குலஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. என் பையன் ப்ரீமோட் இதுக்குள்ள அவனுக்கு வந்து எழுந்து விட்டு அந்த டிராயிங் பண்றது எங்க மேம் இன்னைக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க இப்படி சொல்றது. அதே மாதிரி ஒரு ஷாப்புக்கு கூட்டிட்டு போனா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தோன்னே இன்னைக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த வெஜிடபிள் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ரோட்ல போகும்போது பஸ் போகுது, கார் போகுது, அந்த மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸ். ஏன்னா எங்க மேம் அப்படி சொல்ல சொன்னாங்க. ரோட்ல போகும்போது இது என்னன்னு சொல்லிட்டே போகும். அதாவது கிளாஸ்ல மட்டும் படிக்கிறதை விட நம்ம வெளியில எப்படி அந்த விஷயத்தை அவங்க அப்சர்வ் பண்ணிக்கணும்ன்றத கிளியரா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்லாம் என் பையன் எழுத்தையும் ஸ்பெல்லிங்ஸும் அந்த வேர்ட்ஸும் அந்த நம்பர் சொல்லலாம். இன்னைக்கு நான் ஒரு ஏர்டெல் ஷாப் போறேன், அவங்களோட செல் நம்பருக்கு அந்த செல்ல அப்படி CLL அந்த நம்பர் வைஸ் படிச்சுட்டே வரான். எல்லாரும் அவனே பாக்குறாங்க. எங்க அம்மா எங்க மேம் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னா. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் மேம். ஃபுட் காம்படிஷன்ஸ், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், லெமன் அண்ட் ஸ்பூன் நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவனுக்கு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவனோட ஃபியூச்சர் இங்க நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். பட் தேங்க்யூ, ஹாப்பி சீ